Hey guys, welcome back to my channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? So the Azerbaijan Grand Prix 2025 we have so much to talk about. ஏன்னா qualifying மட்டுமே pure சினிமாவா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒரு சர்ப்ரைசிங்கான போடியம், to be specific a non-McLaren podium, and all of a sudden we have a new competitor in the World Championship title. So இத பத்தி எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். Let's go. குவாலிஃபைங் தான் வந்து த டெஃபினிஷன் ஆஃப் கேஆஸ். மொத்தம் 6 ரெட் ஃபிளாக், 1 மணி நேரம் நடக்க வேண்டிய குவாலிஃபைங் வந்து ஆல்மோஸ்ட் 2 hours நடந்திருக்கு. அண்ட் F1 ஹிஸ்டரியிலேயே இதுதான் மோஸ்ட் ரெட் ஃபிளாக் குவாலிஃபைங் செஷன் அப்படின்னு ஹிஸ்டரி வேற மேக் பண்ணிருக்காங்க. Q1லே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அலெக்ஸ் ஆல்பான் போய் ஹிட் த வால் அண்ட் ஹி காஸ்ட் த ஃபர்ஸ்ட் ரெட் ஃபிளாக். அண்ட் அது முடிஞ்சு கொஞ்ச நேரத்திலே நிக்கோ ஹுல்கென்பர்க் வாஸ் த செகண்ட் பர்சன் டு ஹிட் த வால் அண்ட் ஹி ஹேட் அ ஃப்ரண்ட் விங் டேமேஜ். செஷனோட ஸ்டார்டிங்லே 2 ரெட் ஃபிளாக்னால டிரைவர்ஸ்லாம் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாங்க டு புட் அ கிளீன் லேப், எஸ்பெஷலி Kimi Antonelli, and at some point Toto Wolff, Mercedes oda team principal வந்து he conveyed a radio message to Kimi. 6 நிமிஷம் தான் இருக்கு, try to set one clean lap, that is all we need அப்படின்னு சொல்லி ஒரு encouragementலாம் கொடுத்தாரு. Kimi finally managed to put a clean lap and got himself into Q2, and towards the end of the session Alpine teamல Pierre Gasly he went into the runoff area and அவருக்கு பின்னாடி வந்த அவரோட teammate Franco Colapinto அதே டர்ன்ல he hit the wall to make things fair. papaya rules, but இது Alpine rules என்னன்னு தெரியல, and that caused the end of the session. இது பாத்தீங்கன்னா ஆஸ்டன் மார்டினுக்கு ஆல்மோஸ்ட் லக்கியான மொமெண்ட். ஏன்னா அலோன்சோவும் லான்ஸ் ஸ்ட்ரோலும் அப்பதான் அவங்க ஒரு புஷ் லேப் பண்ணி லேப் டைம் செட் பண்றாங்க. செட் பண்ணி ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்லயே பாத்தீங்கன்னா அடுத்த ரெட் ஃபிளாக் அண்ட் தட் இஸ் பேசிக்லி த எண்ட் ஆஃப் த செஷன். பட் தே மேனேஜ் டு கெட் அ குட் லேப் அண்ட் தே மேட் இட் டு Q2. ஸோ Q1ல எலிமினேட் ஆன டிரைவர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா பிராங்கோ கொலபின்டோ, நிக்கோ ஹுல்கென்பர்க், எஸ்டபன் ஓகான், பியர் கேஸ்லி மற்றும் அலெக்ஸ் ஆல்பான். அன்பார்ச்சுனேட்லி FIA வந்து எஸ்டபன் ஓகானோட கார்ல ரியர் விங் டெஸ்ட் ஃபெயில் ஆனதுனால they disqualified him from the qualifying session, which means அவர் அடுத்த நாள் ரேஸ்ல பேக் ஆஃப் த கிரிட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ண வேண்டிய நிலைமை வந்துருச்சு. So it was a bit unfortunate for Esteban Ocon. That was crazy. ஏன்னா Q1லயே மொத்தம் 3 ரெட் ஃபிளாக். Q1 முடியறதுக்கு ஆல்மோஸ்ட் 40 minutes ஆயிருச்சு. அண்ட் Q2ல பாத்தீங்கன்னா செஷன் ஸ்டார்டிங்லயே ஆலி பேமன் வந்துட்டு he kind of tapped the wall. லைவ் டெலிகாஸ்ட்ல பாக்குறப்போ அவ்வளோ இம்பாக்ட் பெருசா இருந்த மாதிரி தெரியல, பட் he managed to break the suspension of the car and he was out, causing the red flag of this session. Q2 was pretty okay except for one shocking exit. அது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட 7-time world champion Lewis Hamilton. There are many reasons for why he didn't make it to Q3. ஒன்னு பாத்தீங்கன்னா அவர் ஒரு புஷ் லேப் பண்றப்போ சார்ல்ஸ் லெக்லர்க் வந்து அதே செக்டார்ல போயிட்டு இருந்தாரு. சார்ல்ஸ் லெக்லர்க் went into the runoff area. That means அந்த செக்டார்ல வந்துட்டு they had a yellow flag. So Lewis Hamilton had to abort his lap. செஷன் முடியறப்போ பாத்தீங்கன்னா Lewis Hamilton வந்து he was on a used soft tire and he couldn't really improve his lap time and he didn't have enough fuel to start a new push lap towards the end of the session. and the மாதிரி நிறைய ரீசன்ஸ்னால he was out, which was so heartbreaking. ஏன்னா Ferrari hope கொடுத்தாங்க ஃப்ரீ பிராக்டிஸ்ல, and to be honest it's kind of இப்போ வந்து ஒரு ரொட்டீன் மாதிரி போயிட்டு இருக்கு. to be disappointed. அந்த ரேண்ட்டை வந்து நான் கடைசிக்கு வச்சுக்கிறேன். இப்போ வந்து let's continue. Q2ல எலிமினேட் ஆன டிரைவர்ஸ் யாரெல்லாம் பாத்தீங்கன்னா பெர்னாண்டோ அலோன்சோ, லூயிஸ் ஹாமில்டன், கேப்ரியல் போர்த்தலெட்டோ, லான்ஸ் ஸ்ட்ரோல் மற்றும் ஆலி பேமன். ஸோ Q3 செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லைட்டா மழை பெஞ்சிச்சு அண்ட் சர்க்கியூட் வந்து கொஞ்சம் அங்கங்க ஸ்லிப்பரியா இருந்துச்சு. அண்ட் இது யாருக்கு ரொம்ப அன்பார்ச்சுனேட்டா முடிஞ்சிச்சுன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட ஃபெராரி டிரைவர். Q3 செஷன் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே பாத்தீங்கன்னா நம்மளோட சார்ல்ஸ் லெக்லர்க் அவரோட டயர்ல கொஞ்சம் கூட grip இல்ல. He ended up directly into the walls as soon as the session started without setting a lap time, causing the first red flag of Q3. இதனால செஷன் ஸ்டாப் ஆகி திரும்ப ரெஸ்யூம் ஆகுது. இந்த டைம் யாருன்னு பாத்தீங்கன்னா நம்மளோட வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் லீடர் ஆஸ்கர் பியாஸ்ட்ரி ending up in the wall. So far கார்லோஸ் சைன்ஸ், ஈசக் ஹஜார் அண்ட் லியம் லாசன் மட்டும் தான் லேப் டைம் செட் பண்ணிருக்காங்க. வேற யாருமே லேப் டைம் செட் பண்ணல. இதுக்கப்புறம் ரொம்ப மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இல்ல இன்னொரு ரெட் ஃபிளாக் வந்துச்சுன்னா கண்டிப்பா இட் சீம் லைக் கார்லோஸ் சைன்ஸ் will take the pole. For now he had the provisional pole அப்படின்றதுனால. and now since மெக்லாரனோட ஒரு டிரைவர் DNF பண்ணதுனால அவரோட ரைவல் லாண்டோ நோரிஸ் என்ன பண்ண போறான்னு ரொம்ப பெரிய ஆன்டிசிபேஷனா இருந்துச்சு. ஏன்னா லாண்டோக்கும் ஆஸ்கர் பியாஸ்ட்ரிக்கும் லிட்டரலா நெக் டு நெக் பேட்டில் போயிட்டு இருக்கப்போ இந்த மாதிரி ஒரு இன்சிடென்ட் நடக்குது. சோ எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனுமே லாண்டோ நோரிஸ் குவாலிஃபைங் இன் a better position. But அங்கதான் plot twist. Lando Norris manages to qualify only at P7 after brushing the wall a little bit, losing few tenths of a second there, having an awful qualifying in Baku City Circuit. That was so disappointing to see. McLaren வந்து they qualified at P7 and P9. Now that Lando Norris didn't put a good qualifying lap, so the expectation is on either Mercedes or perhaps Max Verstappen, or it could be Carlos Sainz. Pole position எடுக்கிறதுக்கு நிறைய possibilities
பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன்னா ரெயின் இஸ் ஸ்டார்டிங் டு கம் டவுன் a little bit more அப்படின்றதுனால pretty much வில்லியம்ஸ் அண்ட் கார்லோஸ் சைன்ஸ் they were hoping for this to happen. இந்த ட்ரீம் எல்லாத்தையும் ஸ்டாப் பண்றதுக்கு ஒருத்தர் வந்தார். அது யாருன்னு பாத்தீங்கன்னா with no doubt the flying Dutch man. சர்க்கியூட் ஸ்லிப்பரியா இருந்தா என்ன, வெதர் மோசமா இருந்தா என்ன, கார் நல்லா இல்லனா என்ன, மேக்ஸ் is so unstoppable. So Max Verstappen takes pole, Carlos Sainz in P2 and Liam Lawson in P3. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரண்ட் ரோ. Let's talk about the race. So lap 1 of Azerbaijan Grand Prix did not disappoint. Race start ஆகிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆஸ்கார் பியாஸ்ட்ரி had a jump start. அவர் மூவ் ஆனதுனால அவருக்கு பின்னாடி இருந்த பெர்னாண்டோ அலோன்சோவும் ஆஸ்கார் பியாஸ்ட்ரிக்கு லைட்டாக ரியாக்ட் பண்ணிட்டாரு. அவரும் கொஞ்சம் மூவ் பண்ணதுனால FIA பெர்னாண்டோ அலோன்சோக்கு 5 செகண்ட் பெனால்ட்டி கொடுத்துட்டாங்க. And then the race started. We could see that ஆஸ்கார் பியாஸ்ட்ரி P9ல ஸ்டார்ட் பண்ணி சடன்னு P20க்கு போயிட்டாரு. ஆஸ்கார் பியாஸ்ட்ரி ended up in the wall in lap 1, which meant DNF for the World Championship leader. This brought out the சேஃப்டி கார் அண்ட் அடுத்த 3 லேப் சேஃப்டி காருக்கு முன்னாடி போறாங்க. லாண்டோ நோரிஸ் பாத்தீங்கன்னா on the other hand he lost his position to Isack Hadjar. He was in P8 already. நம்மளோட டாப் 3 மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன், கார்லோஸ் சைன்ஸ் அண்ட் லியம் லாசன் they had a very good start. எஸ்டபன் ஓகானுக்கும் நிக்கோ ஹுல்கன்பர்க்கும் லைட்டா கான்டாக்ட், பட் பெரிய இன்சிடென்ட் இல்ல. அண்ட் திரும்ப ரேஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஜார்ஜ் ரசல் கிமி ஆண்டனியை லைட்டா ஓவர்டேக் பண்ண ட்ரை பண்ற அட்டெம்ப்ட்லயே கிமி டிஃபெண்டட் his position. Then lap 17 போல அலெக்ஸ் ஆல்பான் collided with Franco Colapinto. Very unfortunate. இந்த சீசன்லயே இன்னும் பாயிண்ட் ஸ்கோர் பண்ணாத ஒரு டிரைவர் யாருன்னு பாத்தீங்கன்னா Franco Colapinto. அண்ட் லாஸ்ட் இயர் அவர் வில்லியம்ஸோட இந்த சர்க்கியூட்ல பாயிண்ட் ஸ்கோர் பண்ணியிருந்தாரு. அண்ட் he was doing pretty well in the race until the point like Alex Albon hit him. அண்ட் இதுக்காக அலெக்ஸ் ஆல்பானுக்கு 10 செகண்ட் பெனால்ட்டி கொடுத்திருந்தாங்க. ஆஸ்கருக்கு தான் அந்த கிளியர் வியூ இருந்துச்சு அந்த கொலிஷனை பாக்குறதுக்கு. ஏன்னா அவர் வந்து அந்த DNFக்கு அப்புறம் he couldn't get back to the pit wall. He was stuck behind grill gateக்கு பின்னாடி. He was sitting there. அவருக்கு யாரோ போன் கொடுத்து he was watching the race, which was kind of very sad to see Oscar in this state. And அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அங்கங்க இன்சிடென்ட்ஸ் லைக் ரசல்க்கும் யூகிக்கும் ஒரு ஓவர்டேக் அண்ட் லியம் லாசன் யூகியை ஓவர்டேக் பண்ணது அண்ட் கிமி ஆண்டனி லியம் லாசன் ஓவர்டேக் பண்ணது. அந்த மாதிரி அங்கங்க கொஞ்சம் ஓவர்டேக்ஸ் இருந்துச்சு. அண்ட் டுவர்ட்ஸ் த எண்ட் பாத்தீங்கன்னா லியம் லாசன் வந்து he was leading this DRS train and அவருக்கு பின்னாடி யூகி சுனோடா, லாண்டோ நோரிஸ், லூயிஸ் ஹாமில்டன். இந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா லூயிஸ் ஹாமில்டனுக்கு ஃப்ரெஷர் டயர்ஸ் இருந்ததுனால and he had a better pace. சார்ல்ஸ் லெக்லர்க்கு ஸ்வாப் பண்ண சொல்லி ஃபெராரி டீம் இன்டர்னலா கம்யூனிகேட் பண்ணிட்டாங்க. சோ லாண்டோக்கு பின்னாடி லூயிஸ் ஹாமில்டன் இருந்தாரு. அண்ட் அட் திஸ் பாயிண்ட் அந்த கடைசி 10 லேப் என்ன நடக்க போகுதுன்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்லயே வச்சிருந்தாங்க. பட் டுவர்ட்ஸ் த எண்ட் எந்த ஓவர்டேக்கும் நடக்கல அந்த பாயிண்ட்ல. பட் கொஞ்சம் இன்டென்ஸா இருந்துச்சு. ஏன்னா லாண்டோ நோரிஸ்க்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ரேஸ். he had to finish ahead so that he can gain some kind of advantage from Oscar Piastri DNFing in this race. But that didn't happen. Yeah, Lewis Hamilton வந்து ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்த்தா nothing. Like Liam Lawson சூப்பரா டிஃபெண்ட் பண்ணாரு. யூகி கடைசி லேப்ல he tried to do something but couldn't overtake. Liam Lawson did a phenomenal job defending. ரேஸ்ல பாத்தீங்கன்னா Max Verstappen was way ahead of everybody and he managed to finish 14 seconds ahead of George Russell. And இந்த ரேஸ்ல சூப்பர்பான ஸ்ட்ராட்டஜி ஜார்ஜ் ரசலுக்கு. ஏன்னா he started from P5 but he managed to finish in P2. First hard tires la start பண்ண ஜார்ஜ் ரசல் he was able to do the tire management very well. First time pit பண்ண போறதுக்கு முன்னாடி he had a very good gap between Carlos Sainz and pit பண்ணிட்டு வெளிய வரப்ப கூட he managed to come ahead of Carlos Sainz, so which meant he managed to get P2. He was doing his absolute best even though அவர் வந்து இந்த whole weekend சிக்கா இருந்திருந்தா கூட ஜார்ஜ் ரசல் was doing his absolute best in the Azerbaijan Grand Prix. And P3 ல நம்மளோட ஸ்மூத் ஆபரேட்டர் கார்லோஸ் சைன்ஸ் first time வில்லியம்ஸ்ல போடியம் எடுத்திருக்காரு. குவாலிஃபைங் பொசிஷன்ல அவர் போட்ட எஃபர்ட்னால தான் managed to get this podium. And P4 ல கிமி ஆண்டனி and P5 ல it was Liam Lawson and managed to get his best career finish in P5. P6 ல யூகி சுனோடா, P7 லாண்டோ நோரிஸ், P8 ல லூயிஸ் ஹாமில்டன், P9 ல சார்ல்ஸ் லெக்லர், P10 Isack Hadjar. He had some throttle issue in his car. Nevertheless, he managed to finish in points in P10. That was the result of the Azerbaijan Grand Prix. இந்த ரேஸ் வீக்கெண்டோட ஹைலைட்டே வந்து மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனோட கிராண்ட் ஸ்லாம் விக்டரி. அதாவது பேக் டு பேக் வின். மொன்சால வின் பண்ணிட்டு again he managed to win in Azerbaijan. அதுவும் and Carlos Sainzோட podium. We have yet another surprise podium from one of the midfield teams. Overall இந்த வீக்கெண்டே அவங்களோட fan interactionல இருந்து towards the end Carlos Sainz getting in that podium was so wholesome. Especially Alex Albon after a terrible weekend. Carlos podiumல நிக்கிறப்போ Alex Albon சப்போர்ட் பண்றதுக்காக அவங்க டீமோட அங்க நின்னதெல்லாம் ரொம்ப ஹோல்சமா இருந்துச்சு.
ஒருவேளை மெக்லாரன் வந்து அசர்பைஜான் கிராண்ட் பிரியை வின் பண்ணியிருந்தாங்கன்னா they could have already won the Constructors Championship. அது நடக்கல, பட் இட்ஸ் only a matter of time they will win it. மெர்சிடஸ் வந்து ஒரு சூப்பரான வீக்கெண்ட்க்கு அப்புறம் இப்போ செகண்ட் பொசிஷனுக்கு வந்துட்டாங்க, ஓவர்டேக்கிங் ஃபெராரி வித் ஜஸ்ட் 4 points. ஃபெராரி தேர்ட் பொசிஷனுக்கு மூவ் ஆயிட்டாங்க அண்ட் ஃபோர்த் பொசிஷன்ல ரெட் புல் ரேசிங். அண்ட் ஃபெராரிக்கும் ரெட் புல்க்கும் வெறும் 14 points தான் டிஃபரன்ஸ். இஃப் மேக்ஸ் கேன் வின் த நெக்ஸ்ட் கிராண்ட் ப்ரீ, இஃப் யூகி ஸ்டார்ட்ஸ் பெர்ஃபார்மிங், ஐ திங்க் ஃபெராரி ரொம்ப ஃப்ரெஜைலான பாயிண்ட்ல இருக்காங்க. they have to react faster to this, otherwise அவங்க தேர்ட் பொசிஷனையும் லூஸ் பண்ணி ஃபோர்த்துக்கு போயிடுவாங்க அப்படின்னு இருக்கு. ஃபிஃப்த் பொசிஷன்ல வில்லியம்ஸ். அண்ட் இந்த வீக்கெண்ட்க்கு அப்புறம் ரேசிங் புல்ஸ் ஒரு பொசிஷன் முன்னாடி வந்து they are in the 6th position, overtaking Aston Martin by 10 points. Aston Martin 7th position, 8th வந்துட்டு கிக் சோபர், 9 Haas, 10 Alpine. டிரைவர்ஸ் சாம்பியன்ஷிப் ஸ்டாண்டிங்ஸ் பொறுத்தவரையில இப்போ ஆஸ்கார் பியாஸ்ட்ரிக்கும் லாண்டோ நாரிஸ்க்கும் வெறும் 25 பாயிண்ட் தான் டிஃபரன்ஸ். அண்ட் ஆஸ்கார் பியாஸ்ட்ரிக்கும் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பனுக்கும் 69 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ். 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் இந்த சாம்பியன்ஷிப் டாக் பத்தின இதுலயே அவரோட பேரே வரல. பட் ஆஃப்டர் வின்னிங் பேக் டு பேக் இன் மான்சா அண்ட் இன் அசர்பைஜான், இட் இஸ் ஸ்டில் மேத்தமேட்டிக்கலி பாசிபிள் ஃபார் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் டு வின் இட். ஒருவேளை இதுக்கப்புறம் வர எல்லா ரேஸ்லயும் அவர் வின் பண்ணாரு, இன்க்ளூடிங் த ஸ்பிரிண்ட் ரேஸ், அண்ட் ஆஸ்கார் பியாஸ்ட்ரி ஒரு சில ரேஸ்ல P2 வரல அப்படின்னா இட்ஸ் ஸ்டில் பாசிபிள் ஃபார் மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் டு வின் இட். ஒருவேளை சிங்கப்பூர்ல மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் வின் பண்ணா, then I am also in this train to believe that Max Verstappen can take the World Drivers Championship. So that is all about the Azerbaijan Grand Prix. நான் அதை மிஸ் பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பா let me know in the comment section. இந்த வீக்கெண்ட் பார்த்தீங்கன்னா even though இது வந்து ஒரு நான் ரேஸ் வீக்கெண்டா இருந்தாலும் we have 2 events happening this weekend related to motorsports. ஒன்னு மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன் NLS சீரீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாரு, அதாவது GT3 ரேஸ்ல for the first time he is making his debut. And secondly நம்மளோட தல அஜித் அவங்க வந்துட்டு ஸ்பெயின்ல 24 hours சீரீஸ்ல பார்ட்டிசிபேட் பண்றாங்க. So that is something to look forward to. I'll see you in the next video. Take care. Bye.